Hey guys, good morning. Today's date is 31/7/2026, July month end. ஸோ மார்க்கெட் என்ன பண்ண போகுது இன்னைக்கு அப்படின்றத பார்ப்போம். நேற்று மார்க்கெட் வந்து டே கேண்டில் எப்படி முடிஞ்சிருக்கு? நேற்று டே கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மார்க்கெட் வந்து லோ இந்த டிமாண்ட்லேருந்து ஏற ஆரம்பிச்சது. போயிட்டு இந்த கேண்டில் மார்க்கெட் நேற்று என்கல்ஃப் பண்ணியிருக்கு. பட் ப்ரீவியஸ் ஹையை க்ளோஸ் வைக்கலை, ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் லோ இன்னும் பெண்டிங் இருக்குது. இது டேக்கு சிஆர்டியாக இருந்தால் மார்க்கெட் மே கம் டவுன். பட் கம்ப்ளீட்லி கன்சால்டேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்டு ஃபுல்லாக சைட்வேஸ் தான். வீக்லி கேண்டில் பாருங்கள். இதில் வந்து இந்த ஜூன் 22 ஆரம்பித்த இந்த சைட்வேஸு ஹையும் எடுக்கலை, லோவும் எடுக்கலை. இது நடுவுலையே தான் சுற்றிட்டு இருக்கு. பாக்ஸ் போட்டு காட்டுறோம் பாருங்க, அவ்வளோதான். இதுக்குள்ளவே தான் சுற்றிட்டு இருக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம ட்ரேடும் பிளான் பண்ணி எடுக்கிறோம். ஒரு சில ட்ரேட் நல்லா போகுது, ஒரு சில ட்ரேட் வந்து பிரேக் ஈவன் லெஸ்ஸில் அடிக்குது. எனிவே இன்னைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம டேல பார்த்தாச்சு. டே வந்து நேற்று புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. பட் இன்கேஸ் மார்க்கெட் இன்னைக்கு பை ஆகிற மாதிரி இருந்தால் எங்கேருந்து பை ஆகலாம் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். இப்போ என்னோட அனலைஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 hour கேண்டில் புல்லிஷாக முடிஞ்ச கேண்டில் இதுதான். ஸோ மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த இடத்துல இருந்து லிக்விடிட்டி எடுத்துட்டு அகைன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இறங்கும் போது பாருங்கள், ப்ரீவியஸ் ஹை எதுவுமே ஸ்வீப் பண்ணலை. இந்த கேண்டில்குள்ளேயே ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் பண்ணிட்டு வரான். ஸோ பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு. ஓகேவா? இது ஒரு ஆங்கிள். இன்னொரு சைட் பார்ப்போம் நம்ம. இதை பாருங்கள், 4 hourல இன்னொரு ஆங்கிள் பாருங்கள். மார்க்கெட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். லோ ஹை, லோயர் ஹை, லோயர் லோ. மார்க்கெட் அகைன் நேற்று என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், போய் ஸ்வீப்பு. இதே தான் நடக்குது. 1 hourலேயும் நேற்று இதே தான் நடந்துச்சு. நேற்று இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் 1 hourல இது ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு, நேற்று அதே தான் நடந்திருக்கு. 4 hourல போய் பாருங்க, மார்க்கெட் நேற்று ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ என்னன்னா ஒரே விஷயத்தை தான் மார்க்கெட் பண்ணுது. சைட்வேஸில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்ன அப்படின்றத சொல்லவே முடியல. டே கேண்டில் மார்க்கெட் ஓப்பனிங்கில் இருந்தே வந்து பாருங்கள், ஓப்பனிங் ப்ரைஸு இதுதான். மேலே ஏறிட்டு அகைன் கீழே வந்து இப்போ மேலே ஏறிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் பை ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டேவை இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணோம், இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்படி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டேவை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 1 hourோட நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ 1 hourல மார்க்கெட் என்ன நடந்துட்டுருக்கு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தா ஹையர் ஹை, மார்க்கெட் ஹையர் லோவில் தான் இருக்குது. அகைன் இப்போது ஹையர் லோ வச்சுருக்கு. பட் கீழே வந்து பாருங்கள் 1 hourல இன்னும் ஒரு பிளாக் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துல தான் பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு வேலிடான பிளாக் தான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நான். 1 hourோடைய டிமாண்ட் எதர் மார்க்கெட் இன்னைக்கு இங்கே வந்துட்டு மேலே ஏறலாம். இந்த ஜோன் வந்து டேல எங்கே வருதுன்னு பார்த்துப்போம். ஒரு நிமிஷம். ஓகே, இவ்வளோ தூரம் வருமா அப்படின்றது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி வந்து எப்போவுமே இது வந்து ஒரு கேப் தான் சொல்லப்போனால். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேம் ஆக்சுவலாக ஒரு நல்ல டேர்ம் சொல்லுவாங்க. அந்த டேர்ம் எனக்கு தெரியல. பாடி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேஜராக ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இங்கேருந்தே மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா we can go for a buy. லாஸ்ட்டாக 5 minutesல கூட பார்த்தீங்கன்னா 5 minutes 15 minutes போகலாம். மார்க்கெட் 15 minutesல லோ ஹை, ஹையர் லோ வச்சுட்டு லோயர் ஹை வச்சு மார்க்கெட் எப்படி நின்றுட்டுருக்கு, இப்படி தான் நிற்கிது இப்போது. இது வந்து ஒரு இன்டர்னல் ஸ்விங்கு தான், இல்லைன்னு சொல்லலை. எனக்கு மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை எடுத்துட்டு மார்க்கெட் பை ஆகுதா இல்லை அப்படியே இங்கேருந்து மேலே போதா அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ டுடே கன்ஃபியூஸ் தான் கைஸ். ஏன்னா மந்த் எண்டுன்னும் போது இவங்க எப்படி வேணாலும் முடிப்பானுங்க. மந்த்லியோட கேண்டில் வைஸ் நான் நேற்றே பார்க்கும்போது சொன்னேன், மார்க்கெட் வந்து இந்த லோவை ஸ்வீப் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் நமக்கு அடுத்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு. இல்லைனா ஒரு இன்சைட் பாராகவே இருந்துச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீக்லி பாருங்கள், ப்ரீவியஸ் ஹையை ஸ்வீப் பண்ணிச்சு, வந்து லோ எடுக்கும்னு பார்த்தேன், அதுவும் எடுக்கல. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹையை மார்க்கெட் வந்து இந்த கேண்டலோட ஹையை ஸ்வீப் பண்ணிச்சு, கீழே வரும்னு பார்த்தா வரல. நான் வீக்லிக்கு சிஆர்டியாக கன்சிடர் பண்ணேன். இந்த 4195 ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்குது, வந்து இந்த லிக்விடிட்டியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சைட்வேஸில் நம்ம என்ன தான் பண்ணுறது, வேறு வழியே இல்லை. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். லண்டன் 12:30க்கு ஸ்டார்ட் ஆகும், பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஒரு கிளியரான வியூ கிடச்சிதுன்னா அப்டேட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.